கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் வலது கருத்து தலையிலேயே சொல்லுவோமா? இடது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நாமத்துல வீட்டு இருக்க தேவாதி தேவன் கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். பரிசுத்தத்தை குறித்து இந்த நாட்களில் மிக கவனமாக நம்ம கேட்கப்படுகிறோம். பரிசுத்தத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நம்ம பரிசுத்தமாக இருப்பது தான் முக்கியம். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் செல்லவே முடியாது. அல்லேலூயா. பாவம் செய்து விட்டு கூட நம்ம சபைக்கு வந்து விடலாம், ஆனால் பரலோகம் செல்ல முடியாது. நம்ம ஒரு வேதத்தின் அடிப்படையில் ஒரு சம்பவத்தை பார்த்து அதன் பின்பாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக போராட்டத்தை அவர் ஜெயம் பெற்றதையும் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதில் 7 அவருடைய 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7 10 வசனம். அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் கொடுத்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் தன் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இதனை பெரிய பொருளாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். 10வது வசனம். அவன் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அல்லேலூயா. இந்த காரியம் இந்த எல்லாருக்கும் இந்த சம்பவம் நம் அறிந்திருக்கிற ஒரு காரியம்தான். யோசேப்பு எகிப்து தேசத்துல ஒரு அடிமையாக இருக்கிறார். யோசேப்பினுடைய வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் ஏன் எகிப்துக்கு வந்தார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை அறிந்து பார்ப்போம் என்றால், யோசேப்பு ரொம்ப உபத்திரன் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். என்னத்தான் உபத்திரங்கள் வரும்போது அங்கே உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலை ஒரு தயவை உண்டு பண்ணுவார். அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் அவருக்கு தயவு தாட்சணிகளை ஆண்டவர் உண்டு பண்ணி நடத்தி வந்தார். யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசேப்போடு இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த போத்திப்பார் வீட்டுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அந்த போத்திப்பார் வீட்டுல எல்லாமே அவனுக்கு கீழே தான். போத்திப்பார் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்தார். ஏன்னா யோசேப்பை செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்கை செய்தார். அது மாத்திரமல்ல, போத்திப்பாருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த போத்திப்பாரின் மனைவி யோசேப்பின் மீது கண் வைத்து யோசேப்பினுடைய அழகையும் அவனுடைய உருவத்தையும் பார்த்து அவனோடு கூட நாம் உறவு கொள்ள வேண்டும், அவனோடு கூட இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அவங்க செயல்பட்டாங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுல 2 காரியம். ஒன்று, தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் அவன் எப்படியாக இந்த பாவத்திற்கு விலகி ஓடுகிறான் என்பதை நாம் இதில் பார்க்க முடிகிறது. போத்திப்பார் மனைவி என்பது பாவத்தை தண்ணீரை போல் குடிக்கிற ஒரு மனுஷியாக, தன் புருஷனுக்கு கூட உண்மை இல்லாத ஒரு தன்மையுள்ள மகளாக, பாவத்தின் மேல் பாவம் செய்கிறவளாகத்தான் இருக்கிறார்.
ஏன்னா தன்னுடைய புருஷனுக்கு உண்மையற்ற ஒரு நிலை. நான் இதை எப்படியாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், உலகத்தின் பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அவர் சொல்லும் பொழுது அவள் நித்தம் யோசப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனுக்கும் அவளோடு இருக்கும் இல்லை. நித்தம் ஒவ்வொரு நாளும் இந்த பாவம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது. ஆனாலும் அவர் சொல்லும்போது, யோசப்பு சொல்லும்போது, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் இப்படிப்பட்ட பொல்லாங்கை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி அவர் பாவத்துக்கு விலகு ஓடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். பாவத்துக்கு விலகி ஓடுகிறார். அவர் பரிசுத்தத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தத்துக்காக பாவம் செய்யக்கூடாது என்பது பாவத்தை கூற விருப்பை அந்த பார்க்க முடிகிறது. ஆனால் போத்திப்பாரின் மனைவிக்கு அப்படி அல்ல. பாவம் செய்வதில் வாஞ்சை, பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம். அது மாத்திரம் அல்ல, யோசப்பு தவறு செய்தான் என்று சொல்லி பொய் சொல்லி அவங்க கணவனிடத்துல யோசப்பு தான் தவறு செய்தான் அப்படி என்று சொல்லி பொய் சொல்ல மறுபடியும் இன்னொரு தவறு, ஒரு தப்பு செய்தது மாத்திரமல்ல மற்றொரு தவறையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறாள் என்று. ஏன்னா அவங்க பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லை. அவங்க பாவம் செய்வதில் இது தவறு என்று அவர்கள் நினைப்பதில்லை. அப்படியாகத்தான் உலக மனிதர்களும் பாவத்திலே ஊறி போயிருப்பார்கள், அதிலே இளைப்பாய் கொண்டிருப்பார்கள். தான் செய்வது என்ன என்று தெரியாது. ஆனா தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் செய்த பாவம், இதுக்கு முன்பாடி செய்த பாவம், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதே பாவத்தை நாம் செய்ய முடியாத அளவுக்கு நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். செய்ய முடியாது. அதே பாவத்தை நாம் எப்போ பாவம் என்பதை அறிந்த போது அது துணிகரமான பாவத்தை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு அதை எதிர்த்து நிற்கிறவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த நாட்கள் உலகத்தாருக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. இது ஒரு சம்பவம் என்றாலும் நாம் எடுத்து வாசிப்பது நம்ம ரோமர் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால், அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய லைஃப்ல கிறிஸ்தவனா ஆன பிறகு அவர் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் போராடுகிறார் என்பதை நாம் இந்த நாட்களை பார்க்க போகிறோம். அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர். 15ஆம் வசனம் வாசிங்க. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அவர் சொல்லும்போது சொல்லுகிறேன், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் சம்மதம் இல்லாத இருக்கிறது, எனக்கே அந்த காரியம் தெரிகிறது. ஆனாலும் நான் விரும்புகிறது செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரன் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். அதனால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 24வது வசனம் வாசிக்கும்போது, ஆகிலும் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக தனக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அவர் தனக்குள்ள இருந்ததை அவர் மறைக்காமல் உள்ளதென்று அவர் நிருபத்துல எழுதியிருக்கிறார். அதாவது அவர் மாம்சத்துல இருக்கிற அந்த போராட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிறார்.
பரிசுத்தத்துக்காக அவர் போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாகத்தான் இருக்கிறார். நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள் இருக்கிறது. ஆனாலும் என்னால் என்ன செய்ய முடியல? நன்மை செய்ய முடியல. நான் விரும்பாத அந்த தீமையை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது அவர் நிர்பந்தமான ஒரு மனுஷன். அவர் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு பரிசுத்தத்துக்காக அவர் போராடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார் என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி செய்த பாவமே நம்ம செய்யக்கூடாத அளவுக்கு ஒரு பாவத்தை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த போராட்டத்தை சொல்றாரு. பழைய மனுஷனுக்கும் ஒரு புதிய மனுஷனுக்கும் உள்ள ஒரு அதுக்குள்ள ரெண்டு மனுஷனுக்குள்ள போராட்டத்தை குறித்து தான் இந்த நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு மனசுக்குள்ள நம்ம நினைப்போம், நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், ஆனா நம்ம என்ன செய்ய முடியாது. பேசக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா பேசிடுவோம். நம்ம எதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நம்ம கேட்டிடுவோம். நம்ம எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நம்ம என்ன பார்த்துடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர் சொல்லி கொண்டிருக்கார். ஜெபிக்கலான்னு நம்ம நினைப்போம், ஆனால் என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிறத விட கொஞ்ச நேரம் தூங்கு என்று சொல்லும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை நம்ம ஏதாவது வசனத்தை கேட்கலாம், நம்ம வேதம் வாசிக்கலான்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும் என்றால், இல்ல நீ என்ன பண்ணு, டெலிவிஷனை பாரு, டிவியை பாரு என்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போய்விடும். இதெல்லாம் ஒவ்வொரு நமக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவம் தான் காரணமாக இருக்கிறது. ஏன்னா பழைய மனுஷனுடைய சுபாவம் நம்மை பாவத்திற்குள்ளாக பாவ கிரியைகளுக்காக நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பவுல் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், அவர் பாவம் செய்துவிட்டு, துணிகரமாக பாவம் செய்துவிட்டு, பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து அவர் பேசுகிறார் என்பது அர்த்தம் அல்ல. அவர் பாவம் தன்னை மேற்கொள்ள கூடாது என்பதற்காக அவர் போராடி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் பாவத்திற்காக, பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனை அறிந்த பிறகு அவர் தேவனுக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு, பாவத்தை வெறுக்கிறவராகத்தான் அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படியாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டுல போராட்டங்கள் வரும். எந்த மனுஷனுக்கு உண்மையாகவே இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறதோ அந்த மனுஷன் உண்மையாக சரியான பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எனக்கு பாவமே இல்லை, எனக்கு பாவ சிந்தையே வரல, நான் எதையும் பொய்யானதை பேசவும் மாட்டேன், நான் எதையும் கேட்க மாட்டேன், நான் எதையும் பார்க்க மாட்டேன், எதையும் சிந்தனையில வரவே வராது, முழுமையாக நான் பரிசுத்தமாகத்தான் இருக்கிறேன், என் சிந்தையே பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்றாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. முழுமையாக நம்ம சிறு வயது கொண்டு என்று நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நம் தேவன் நம் ஜீவனை இந்த பூமியில அனுமதிக்கும் நாள் வரைக்கும் இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நம் பாவத்துக்கு நாம் சம்மதிக்காமல் அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில தன் ஜீவன் இருக்கும் நாள் வரைக்கும் ஒரு மனுஷன் மாம்சத்தில் இருப்பான் என்றால் அந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் அவனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், இருக்கும். எவ்வளவு பெரிய ஊழியக்காராக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் தான் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும், ஊழியக்காரர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் அவர்கள் நல்ல பரிசுத்தவான்கள் அப்படி என்ற மாதிரி யாரும் நினைச்சு விடக்கூடாது. ஏன்னா இவர் அப்போஸ்தலர் பவுல் கிட்டத்தட்ட அதிக நிருபங்களை எழுதிய ஒரு அப்போஸ்தலராக இருக்கிறார். ஆண்டவர் இவரை கொண்டுதான் பல காரியங்களை செய்து கொண்டார். இவரே அவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரருக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்தது என்றால் நாம் எல்லாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கிறது. நம்ம இந்த போராட்டத்துல நாம் எப்படியாக இருக்கிறோம்? நாம் உண்மையாக பாவத்தை நாம் வெறுக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோமா? நம்ம பாவத்தை இல்ல பாவத்தோடு கூட விளையாடுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த நாட்டில் அறிந்து ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டம் வரும்போது
நாம் என்ன செய்ய வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த போராட்டம் வரும் என்பதை ஒரு 3 காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. அதே பவுல் இந்த இடத்துல சொல்றார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுல என்ன சொல்றதுன்னா, தேவனுக்கு நன்மை எது, தேவனுக்கு பிரியம் எது, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும் என்றால் நம் மனம் புதிதாகப்பட வேண்டுமா? அல்லேலூயா. மனம் புதிதாகப்பட்ட ஒரு மனுஷனாலதான் தேவனுக்கு நன்மை, தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் என்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக ஒரு நிலை ஏற்படும். மனம் புதிதாகப்படவில்லை என்றால் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தத்தை குறித்து ஒரு எண்ணமே வராது. ஏன்னா நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்தத்தை குறித்து ஒரு போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபப்பட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற பாத்திரங்களா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு நன்மை என்ன, தேவனுக்கு பிரியம் என்ன, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை நம்ம அறியணும்னா நம்ம என்ன, மனம் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம மனம் புதிதாக்கப்படலனதான் நம்ம ரட்சிக்கப்பட்டும் பழைய வாழ்க்கையிலே இருப்பார்கள். நல்லா குடித்து கொண்டு இருப்பாங்க, பல தவறுகள் செய்து கொண்டிருப்பாங்க, பொய்யை பேசி கொண்டு இருப்பாங்க, தவறானவைகளை பார்த்து கொண்டு இருப்பாங்க, தவறானவைகளை பேசி கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியம் இருந்து கொண்டே இருக்கும். நான் என்னென்னமே செய்து பார்க்கிறேன், ஆனாலும் என்னிடத்துல என்ன பண்ணட நன்மையே இல்லைங்க. நான் அந்த பாவத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இப்படிப்பட்ட கிரியை என் கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா பேசுறேனே. நான் இந்த தவற செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா செய்துடுறேனே. நான் கீழ்ப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனா கீழ்ப்படியாம இருக்கிறேனே. அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குது என்றால் அது காரணம் என்ன தெரியுமா, நம்ம மனது இன்னும் புதிதாக்கப்படலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. நம்ம மனது புதிதாக்கப்பட்டோம் என்றால் நம் பாவத்தை குறித்த வெறுப்பு நமக்குள்ள இருக்கும். அப்ப தேவனுடைய நன்மை எது, தேவனுக்கு பிரியம் எது, தேவன பரிபூர்ண சித்தம் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் நிறைய இருக்குது. அநேக காரியங்கள் தேவ சித்தத்தை நம்ம சொல்லலாம். அதுல தேவனுடைய முக்கியமான சித்தம் எது என்றால் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தமான சித்தம், பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவ சித்தமா இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து இருக்க வேண்டும்னா, நாம அறிந்து கொள்ளணும்னா நம்ம எப்படியாக இருக்க வேண்டுமா, மனம் புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்லு. அல்லேலூயா. அப்ப பரிபூர்ணமான சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம், தேவனுக்கு நன்மை எது, தேவனுக்கு பிரியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுக்கு நன்மையும் தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் எது என்றால் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் இவ்வளவு கோடான கோடி மக்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை எங்களை பிரித்து இந்த இடத்துல நம்ம ஆராதித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதுதான் தேவ சித்தம்.
நான் என்னென்னமே யோசித்து பார்க்கிறேன், பரிசுத்தமே என் வாழ்க்கையில இல்லைங்க அப்படின்னா நம்ம மனசு இன்னும் புதிதாக்கப்படவில்லை. பழைய மனுஷனுடைய கிரியைகள் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம கண்கள், நம்ம கை கால்கள் எல்லாம் செயல்படுது, தீமையை தான் செய்யுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், இன்னும் சிலுவையில் அறையப்படலை. அவன் இன்னும் பழைய மனுஷனுடைய கிரியை நமக்குள்ள வெளிப்படுகிறபடினால நம்ம கண்கள் விருப்பப்படி செய்து கொண்டிருக்க, நம்ம கைகள் நம்ம கால்கள் விருப்பப்படி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம மனசு புதிதாக்கப்படவில்லை என்றால் தேவனுடைய நன்மை தீமையை நம்ம அறிய முடியாது. எது பரிசுத்தம் எது அசுத்தம் என்று நமக்கு தெரியாது. அப்ப நம்ம மனம் புதிதாக்கப்பட வேண்டும். என்னென்னமா செய்து பார்க்கிறேன், ஆனா ஒன்னும் என்ன பண்ண முடியல, என்னால பரிசுத்தமா வாழ முடியல. இந்த தப்பை நான் நிச்சயமாக செய்து முடித்துடுறேன். அப்ப நம்ம ஒண்ணு தெரிந்து கொள்ளணும், அப்ப என் மனசும் புதுப்பிக்கப்படவில்லை, என் மனசு பழைய மனசாதான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீத்து அதனுடைய 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3-5 வரைக்கும் வாசிங்க. ஏனெனில் முற்காலத்திலே புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம். இதெல்லாம் எப்ப நடத்துங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த காரியம். என்னது ரட்சிக்கப்படுவது? தூஷிக்கிறவனும் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம். இதெல்லாம் எப்ப இருந்து? ரட்சிக்கப்பட முன்னாடி இருந்த காரியங்கள் இதெல்லாம். ஆனா ரட்சிக்கப்பட்டும் இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே இருக்கிறது என்றால் நம்ம என்ன நினைச்சுக்கணும், நம்முடைய மனம் புதிதாக்கப்படவில்லை, அந்த பழைய மனுஷன் சாகக்கப்படவில்லை, அந்த பழைய மனுஷன் அப்படியே இன்னும் அப்படியே தான் இருக்கிறான் அப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது 5ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினை புதிதாக்குதனாலும் நம்ம ரட்சித்தார். அல்லேலூயா. நம்முடைய கிரிய நிமித்தம் அவர் ரட்சிக்கப்படல. அநேக நினைச்சு நம்ம கிரிய நிமித்தம் ரட்சித்தாரு. அன்னைக்கு கிரிய நிமித்தம் ஆண்டவர் ரட்சிப்பாரான்னா ஆண்டவர் சிலுவையில் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஏன் ஆண்டவர் நம்ம ரட்சித்தார்? வசனம் அவர் இரக்கத்தின்படியே நம்ம ரட்சித்தார். அல்லேலூயா. அவர் இரக்கத்தினாலதான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இரக்க மட்டும் இல்லைனா நம்ம கிரியினால நம்ம ரட்சிக்கப்படுவோம் என்றால் அவர் சிலுவையில் வந்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுடைய கிரியின் நிமித்தம் அவர்களுக்கு ரட்சிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். கிரியினால ரட்சிப்பு வந்துராது. நம்ம என்னதான் நம்ம கிரியை பண்ணாலும், நம்ம என்னதான் வந்து பல கிலோமீட்டர் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் சென்று நடந்தே சென்று நாம் ரட்சிக்கப்பட்டுருவோம், ஒரு இரக்கம் பெற்றலாம் தேவனிடத்துல, நம்ம பரலோகம் சேர்ந்தெல்லாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது வீணாக போய்விடும். நம்ம விரதம் இருந்ததுனால நமக்கு ஒரு ரட்சிப்பு வந்துருமானா முடியாது. யோகா பண்றதால் ரட்சிப்பு வருமானா முடியாது. நம்ம பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனா ரட்சிக்கப்படுவானா முடியாது. கிரியினால ஒன்றும் பண்ண முடியாது. கிரியினால எதுவும் நடக்காது. நம்ம ரட்சிக்கப்படணும்னா அவருடைய இரக்கம் வேண்டும். அல்லேலூயா. நம்ம இங்க இருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்ம ஏன் உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? நம்ம கிரியினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினாலே. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் தான் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறது. நம்ம பாக்கியவான்கள். நம்ம நினைச்சுக்கொள்ளணும், ஆண்டவரே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்னை பார்க்கலும் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், என்னை பார்க்கலும் நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் இருப்பவர்கள்,
என்னை பார்க்கலும் ஞானத்திலும் அழகிலும் படிப்பிலும் உயர்ந்த நிலையில் இருக்கிற கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்களே, அவர்களெல்லாம் விட்டுட்டு என்னை ஏன் தெரிந்து கொண்டீங்க? நமக்கு மனசுக்குள்ள அப்படிப்பட்ட கேள்வி வந்துச்சுன்னு வச்சுக்க, அவரை அன்றி நம்ம வேற யாரும் தேடவே முடியாது. அல்லேலூயா. இவ்வளவு பேர் மத்தியில என்ன தெரிந்து கொண்டீரப்பா? உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி என்று சொல்லி ஓயாம நம்ம துதித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. பல கரங்களை விட்டு ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தான், அப்படி இரக்கம் நம்ம ரட்சித்தது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறா பாருங்க. இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா ஆண்டவர் கோடான கோடி பேர் இருந்தாதான் நல்லா இருக்கணும் அப்படி அல்ல. இங்க இருக்கிற கொஞ்சம் பேர் நம் ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய நிமித்தம், நம்முடைய முழங்கால் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படுகிறது. ஏதோ ராணுவத்தினால பாதுகாப்பு ஒருவேளை அவங்க நினைச்சுக்கலாம் உலகம், ஒருவேளை இந்த பிரதமரால ஒருவேளை பாதுகாப்பு, இந்த பிரபந்தனால, ஒருவேளை இந்த முதலமைச்சர்னால, இந்த அமைச்சர்களால நம்ம தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு, நம்ம தேசம் ஒரு நன்றா இருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும், முழங்கால் முடங்குற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும், என்னுடைய முழங்கால் தேசத்தை பாதுகாக்கிறது. எல்லா தேசத்துக்கு வந்த வறுமை, எல்லா தேசத்துக்கு வந்த பஞ்சம், ஆனா என் தேசத்துக்கு ஏன் வரலன்னா என் முழங்கால் என் தேசத்துக்காக முடங்கி கொண்டிருக்கு. நம்முடைய முழங்கால் யாருக்கும் தெரியல, அது இந்த ரகசியம். ஏனென்ற ஆண்டவர் அவர் இரக்கத்தினால நம்ம ரட்சித்து நம்ம முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, பிரதமரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, முதலமைச்சர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, ராணுவ வீரர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம முன்படி ஒரு வசனம் பார்த்தோம், மனம் புதிதாக்கப்பட வேண்டும். தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம மனம் புதிதாக்கப்பட வேண்டும், மனம் மறுரூபப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வசனத்துல அந்த புதிதாக்கப்படுகிற மனம் யாரால புதிதாக்கப்படும் என்றால் பரிசுத்த ஆவியானவர்களே புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மனதை புதிதாக்கப்படலனா நம்ம மனம் இருளாக்கப்பட்டிருக்கும், நம்ம மனம் கீழ்ப்படியாம போய்விடும். புதிய மனுஷன், உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலன் அடைய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். அவர் தான் நம்ம புதிதாக்கப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் தீத்து 3:3 சொல்லப்பட்டபடி அப்படிப்பட்ட பழைய வாழ்க்கைக்குரிய காரியங்கள், அந்த கிரியைகள் எனக்குள்ள இருக்கிறதே, நான் என்ன பண்ணாலும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விடுறேனே, நான் பொய் சொல்றேனே, நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தேவையில்லாத கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும் என்றால் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியான புதிதாக்குதல் நமக்குள்ள இல்லை என்பதை நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம மனதை புதிதாக்குறவராய் இருக்கிறார். ஆண்டவரே என்னை புதிதாக்குங்க. அவருடைய பலன் இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாது, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மை புதிதாக்க முடியும். மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டது எதற்காக? ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் நாம் மற்றவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை காணப்பட வேண்டும் என்பதற்காக. என்னடா என் கூட சேர்ந்து குடித்தவன், என் கூட இப்படிப்பட்ட பேச்சு பேசினவங்க, இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவங்க, பாவத்தையே சாப்பாடு போல சாப்பிட்டு கொண்டு இருந்தவன் இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைய இருக்கிறான். பொய் சொல்ல மாறுறான், யாரையும் ஒரு பரியாசம் பண்ண மாறுறான், எந்த ஒரு தவறான ஒரு காரியம் இருக்க மாட்டுது. இவனால எப்படிடா முடியுது
அப்படின்ற மாதிரி மற்றவங்க கேட்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியான மனதை புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. புதிதாக்குதல் வேண்டும். புதிதாக்கப்படலனா நம்ம மனம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நினைச்சு நம்ம மனம் இருளா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனம் கீழ்ப்படியாமலே போய்கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம புருஷனுக்கு கீழ்ப்படியணும். நம்ம பிள்ளைகள் இடத்துல அன்பு காட்டணும். பிள்ளைகள் சொல்லணும். ஒருவேளை தாய் வரலாம், ஒருவேளை தகப்பன் வரலாம், ஒருவேளை பிள்ளைகள் சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். ஆனா வீட்டுல இருக்கிற இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுனா, ஐயோ நம்ம அம்மா இப்படி பேசியிருந்தாங்க, நம்ம அப்பா இப்படி பேசியிருந்தாரு, நம்முடைய பிள்ளைகள் இப்படியாக பேசிக்கொண்டு கீழ்ப்படியாம இருந்தாங்க. ஆனா சபைக்கு போன பிறகு அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. நானும் சபைக்கு போறேன் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரணும். அப்படின்னா அந்த புதிதாக்கப்பட்ட மனது நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால முடியாது, உண்மை. நம்முடைய பராக்கிரமத்தினால முடியாது. கர்த்தருடைய ஆவியானவரை செய்து முடிப்பார். அல்லேலூயா. இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, என்னால முடியலப்பா, உங்களுடைய உன்னத பலன் எனக்கு தாங்க, உங்களுடைய உன்னத பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் வேணான்னு நினைக்கிறேன், ஆனா செய்திடுறேன், என்னால முடியலப்பா. மன கட்டுப்பாடு வேண்டும் நினைச்சேன், மன தீர்மானம் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் என்ன பண்ண, மன தீர்மானம் பண்ணியும் என்னால என்ன பண்ண முடியல. என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே, என்னை புதிதாக்குங்க, புதிதாக்குங்க. இதுக்கு முன்னாடி செய்த காரியம் இப்போ நம்ம எதிர்த்து நிக்குது. அந்த பாவம் நமக்கு விரோதமாக நிக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி பாவம் செய்து கொண்டிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பாவத்தை தண்ணீரப்போ நம்ம குடித்து கொண்டிருப்போம். ஆனா என்னைக்கு அந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்றோம் பாருங்க, அந்த பாவம் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும். நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியினுடைய அந்த உதவி நமக்குள்ள இருந்தா, அவர் புதிதாக்குதல் இருந்தா, அந்த பாவத்தை வெறுக்கிற ஒரு மனப்பங்கு நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுடைய சித்தம் அவருடைய பிரியம் பரிபூர்ண சித்தம் என்னதென்பதை அறிய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அந்த பவுலுக்கு இருந்த போராட்டம் நமக்குள்ள அப்படிப்பட்ட போராட்டம் இருந்து நாம் பாவத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாம் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம எப்படின்னா மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அந்த புதிதாக்கப்பட்ட மனம் நமக்குள்ள இருந்தால் எந்த விதத்தில் நம்ம இடர முடியாது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 36-37 வாசிங்க. ஆகையினால் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியப்படவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதுக்கு முன்னாடி யூதர்கள் எல்லோரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எத்தனையோ பிரசங்களை கேட்டிருப்பாங்க, தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா ஒன்று, இது சரி இது சரியில்லை என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்க பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லப்பட்ட வார்த்தை அவர்களுக்கு எப்படியாக இருக்கிறதா, அதாவது ஆகினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுரு மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ இரண்டாவது நமக்கு தேவைப்பட ஒரு காரியம் என்னத்தனமா, வசனத்தின்படிய வெளிப்பாடு. வசனத்தின் வெளிப்பாடு நமக்கு வேண்டும். இந்த வசனம் வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நம்ம என்ன பண்ண, பாவத்தை ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. ஈஸியா நம்ம வெற்றி பெற்றலாம். வசனம் நமக்குள்ள இருந்தால், அந்த வசனத்தை நமக்குள்ள வைத்திருப்போம் என்றால் நம்ம என்ன பண்ண, பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பை ஆவியான நமக்கு கொடுப்பார். அந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை போதித்திருப்பார்கள்.
இவர் நன்றா போதிக்கிறார், இவர் போதிக்கல என்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த நாட்கள பரிசுத்த ஆவியான துணையோடு எழும்பி பிரசங்கம் செய்கிறார் பேதுரு. பிரசங்கம் செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இப்படி கொன்று போட்டீர்களே, அதற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொன்னவர். அந்த வார்த்தையானது அவர்கள் உள்ளத்துல என்னப்பட குத்தப்பட்டதாம். அந்த வார்த்தை குத்தப்பட்ட பிறகு அவர்கள் என்ன சொன்னாங்களா, நாங்க இப்ப என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? பேதுருவே, மற்ற அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறாங்க, அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படி என்று சொல்லி அவங்க கீழ்ப்படி ஆரம்பித்தார். ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. அப்ப அந்த வார்த்தை அவர்களுக்குள் போகும்போது அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. அல்லேலூயா. பழைய இருந்த வாழ்க்கை, தன்னுடைய பெருமை எல்லாவற்றை விட்டு விட்டு, எனக்கு தெரியாததா என்ன, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவர்களே இந்த நாட்களை சொல்லுகிறேன், அப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அல்லேலூயா. வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்பதில் நம்ம எந்த விதத்தில் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கேட்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு வாஞ்சையோடு கேட்டு கேட்டு நம் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படியாக நடத்துவார் தெரியுமா? சகல சத்தியத்திற்குள்ள நம்ம வழி நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நீங்கள் எப்படிலாம் வாழ வேண்டும் என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த வேதத்தில் உள்ள அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் என்றால் சத்திய ஆவியானவர் எந்த சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு போதித்தர உள்ள இருந்து சொல்லிக் கொண்டே இருப்பா. இப்படி செய்யாத, இப்படி பேசாத, இப்படி பார்க்காத, இப்படி என்ன பண்ண நடக்காத அப்படி யாரு சொல்லிக் கொண்ட பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா நமக்குள்ள இருக்க வார்த்தை பேச ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. நம்ம பாவத்தை குறித்து நம்ம பாவத்தை துணிகரமா செய்ய முடியாது. இந்த உலகத்திலே வல்லமையுள்ள ஒன்று என்றால் அது தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. வார்த்தையினாலே எல்லாவற்றையும் வீழ்த்த முடியும். அதுதான் ஆவிக்குரிய பட்டயமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய பட்டயம். ஆண்டவர் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுத்தார். வார்த்தை அனுப்பி மரித்தோரை உயிர்த்தெழ செய்தார். வார்த்தை அனுப்பி சகலத்தை உருவாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப வார்த்தையில வல்லமை உண்டு. நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது, ஐயோ வார்த்தை, பயத்தோடு நம்ம கேட்க வேண்டும். இந்த வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ண, கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா பாவம் நம்மை மேற்கொண்டு விடும். ஆனா வார்த்தை நமக்குள்ள இருந்தா அந்த பாவத்தை புறம்பே தள்ளிவிடும். அல்லேலூயா. அந்த பாவம் நமக்குள்ள இராதபடி நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன, தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடு நமக்குள் வேண்டும். ஒவ்வொரு நாளும் தெய்வ வார்த்தை நம்ம படிக்க வேண்டும். நம்ம எத்தனையோ படித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்காக பல பட்ட படிப்புகள் நம்ம படிக்கிறோம். நைட்டு பகல் படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்கணும்னு சொன்னா அது நம்ம உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் தான். அது நம்மளோட வாழ்க்கைக்கு பரிசுத்தப்படுத்தின வேதாமத்தை படிக்கிறோமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துற காரியம் எது? நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துற காரியம் எது? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. 119 சங்கீதம் அதில் 9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தை தன் நிறுத்தி காத்துக் கொள்வதனாலே. அல்லேலூயா. அப்ப வழியை காத்துக் கொள்வது எது? தன் வழியை சுத்தப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. யோவான் 17 அதிகாரம் அதனுடைய 17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனே உம்முடைய சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்ற வசனம். அப்ப தேவனுடைய வார்த்தை தான் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிற போது எத்தனை புயல்கள் வந்தாலும், எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் இடராமல் இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா தான் இடறி போயிடுறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா இடர முடியாது. நல்லா நிலைத்திருக்கிற ஒரு பில்டிங்கா இருப்போம். அல்லேலூயா. நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம்.
என்னதான் பிசாசான போராட்டம் கொண்டு வந்தாலும், சோதனை மேல் சோதனை கொண்டு வந்தாலும், பாவத்தை குறித்த உணர்வுகள் நம்மை கொண்டு வந்தாலும், வார்த்தையை அனுப்பி வெற்றி பெற்ற இயேசு கிறிஸ்துவை போல நாமும் வாழ முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கே பல போராட்டங்கள், அவருக்கே அப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தது. அப்போஸ்தலர் பவுலானுக்கு அவ்வளவு பெரிய ஊழியக்காரருக்கு அப்படிப்பட்ட போராட்டம். நாமெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். வார்த்தையின் வெளிப்பாடு நமக்குள் இருக்கும் என்றால் பாவத்தை வெறுக்கத்தக்கதான ஒரு வல்லமை நமக்குள் இருக்கும். அல்லேலூயா. முதல் நாம் பார்த்த மனம் புதிதாக்கப்பட வேண்டும். இரண்டாவது தேவனுடைய வசனம், வார்த்தை. மூன்றாவது காரியம் என்ன என்றால் தேவனோடு கூட நெருங்குற உறவு. ஆதியாகமம் 3:8 வசனம் நம்ம வாசிக்க தேவை, நேரம் ஆயிடுச்சு. அதாவது சொல்படிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனோடு கூட நெருங்கி பழகின ஒரு அனுபவத்துல கூட தான் இருந்தாங்க. ஆனா அவர்கள் தன் பாவம் செய்த நிமித்தம் அவர்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது அவர்கள் என்ன பயந்து போயிட்டாங்க. என் தேவன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரே, இவ்வளவு ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரே என்ற மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு பயம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம நாடி தேடுகிறவர்களா இருப்போம் என்றால், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரை என்னோடு கூட நெருக்கமாக இருக்கிறார் என்பதை அறிந்தோம் என்றால் பாவத்தை நம்ம துணிகரமாக செய்ய முடியாது. பாவத்தை குறித்த வெறுப்பும் பரிசுத்தத்துக்காக வாழ வைராக்கியம் நமக்குள் பிறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 19 அதிகாரத்துல சகீவை நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும், நல்ல ஒரு சபிக்கப்பட்ட நல்ல அநேக சபிக்கப்பட்ட காரியங்கள் அவருக்குள்ள இருந்தாலும், ஊரார் எல்லாம் அவர் மேல சாபமான காரியத்தை சொன்னாலும், ஆனாலும் ஏதோ கேள்விப்பட்ட நிமித்தம் அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஒரு முறை பார்க்கலாம், அவரை பத்தி சொல்றாங்களேன்னு சொல்லி தேட ஆரம்பித்தார். வந்து பார்க்கிறாரு, வந்து கூட்டமா இருக்குன்னு அவர் திரும்பி போடல. ஆனாலும் அவர் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் ஓடி அவர் வருகிறதுக்கு முன்பாக இருக்கிற பெரிய மரத்துல ஏறி அவர் பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கல இயேசு கிறிஸ்து என்னை கூப்பிடுவார்னு எதிர்பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்து போய் நின்று சகையவே இறங்கி வா, நான் உன்னோடு கூட வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தது. அவர் போனோடனே வீட்டுக்கு வராரு, நெருக்கி வராரு இயேசு கிறிஸ்து. அவங்கள நெருங்கும் போது முன்பு இருந்தது போல அவர் இல்ல, பழையவைகள் எல்லாம் மாறி போக ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவருக்குள்ள சொல்றேன், ஆண்டவரே நான் யாருக்கு விரோதமா நான் தப்பு செஞ்சிருந்தா, அதிகமா வாங்கியிருந்தா, நான் நாளைத்தானே என்ன பண்ணிடுறேன், நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையவைகள் எல்லாம் மாறி போகிறது, எல்லாம் புதியவைகளா மாற ஆரம்பிச்சு. அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வந்துச்சு. தேவனோடு கூட நெருங்குற ஒரு வாழ்க்கை, தேவன் நம்மோடு கூட நெருங்குற ஒரு பயம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. நமக்குள்ள வேணும். தேவனுக்குள்ள நெருங்கி பழகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம், பாவத்தை குறித்த வெறுப்பு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். பரிசுத்த குறித்த வைராக்கியம் நமக்குள் வரும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம திருவுந்த பந்திக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். இந்த நாட்கள் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், நான் எப்படியாக இருக்க வேண்டும், நான் பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறேனா இல்ல பாவத்தோடு கூட விளையாடி கொண்டு இருக்கிறானா என்று நம்ம பார்க்க வேண்டும். ஐயோ நான் எப்படி செய்ய நினைக்கிறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் இதை செய்திடுறேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு இருப்போம் என்றால் அப்ப நாம நினைச்சுக்கோ, நம்ம மனம் இருளா இருக்கிறது, மனம் கீழ்ப்படியாம இருக்கிறது. அதனால அந்த இருள் அடைந்த மனதை புதிதாக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய மனசை புதிதாக்கும் ஆண்டவரே. அவர் தான் செய்ய முடியும். புதிதாக்குற வேலையை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும். வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். வசனம் நமக்குள்ள இல்லைன்னா நிச்சயமாக என்ன பண்ண முடியும், நம்ம பரிசுத்தம் வாழவே முடியாது. அவர் வார்த்தை தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் சரியான பாதையில, வெளிச்சமான பாதையில நம்ம நடத்த முடியும். மழையானது மழை பெய்யும் போது என்ன பண்ணுமா, அது பூமியை நினைத்து முளைக்க வேண்டியதை முளைப்பிக்கும், செய்ய வேண்டியது அது செய்யும், விதைக்கிற விதைவும்
புசிக்கணும், ஆகாரத்தை கொடுக்கிறது எது? மழை பெய்கிறது. அதே போல தேவனுடைய வார்த்தை வரும்போது அது செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது அது செய்ய வேண்டியதை செய்யும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். மணிக்கணக்காக ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தை நம்ம அசுத்த பண்ணக்கூடாது. என் தேவன் இன்று என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை கவனமாக செவி கொடுத்து கேட்டு அதற்கு நம்ம கீழ்ப்படிவர்களாக இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலை அசைக்காமல் நிலைத்திருக்கிற பாத்திரங்களா இருக்க முடியும். தேவனோடு கூட நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எப்போதும் தேவனை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நெருங்கி ஒரு ரொம்ப நெருக்கமான முறையில் நம்ம அவரோடு கூட நெருங்குவோம் என்றால் நிச்சயமாகவே எந்த சூழ்நிலையும் முன்பு செய்த பாவத்தை நம்மால் செய்ய முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. புதிதாக்கப்பட்ட ஒரு மனப்பாங்கு எனக்கு